ஹலோ வணக்கம் நண்பா, இது உங்கள் லோகநாதன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா புல்லட் வந்திருக்கு. ஸோ இந்த புல்லட்டில் வந்து டீசல் இன்ஜின் இது. ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து டிஸ்பிளே மீட்டர் மேலே வந்து கொடுத்துருப்பாங்க, இது ஸ்பீடோ மீட்டரு. ஸோ அந்த ஸ்பீடோ மீட்டரில் வந்து நம்மளுக்கு லைட் எரியலன்னு சொன்னாங்க. இன்றைக்கி வந்து நம்ம அதை கழட்டி பார்த்துட்டு உள்ளே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹாலஜன் மாதிரி தான் லைட் கொடுத்துருப்பாங்க கண்டிப்பாக. அதை வந்து ரிப்ளேஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு ப்ளூ கலர் ஒரு எல்இடி வாங்கியிருக்கோம். ஸோ இந்த ப்ளூ கலர் வந்து இதில் ரிப்ளேஸ் பண்ணலான்னு சொல்லி ஐடியா பண்ணியிருக்கோம். ஸோ இதை வந்து கழட்டி காமிச்சிட்டு நான் வந்து அதை காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம வந்து இந்த ஹெட்டை வந்து ஃபஸ்ட்டு வந்து ரிமூவ் பண்ணிக்குவோம், ஹெட்லைட்டோட ஹெட்டு. ஸோ வந்து பார்த்தோம் அப்படின்னா மேலே ஒரு ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. ஸ்பீடோமீட்டருக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு கனெக்ஷன் தான் வந்து நம்மளுக்கு வந்து லேம்ப்பு. ஸோ இதை வந்து அப்படியே வந்து ரிமூவ் பண்ணலாம். எடுத்தோம்னா வந்துடும், அவ்வளோதான். ரிமூவ் பண்ணிட்டு ஜஸ்ட் இதை வந்து இழுத்தோம் அப்படின்னாவே இது வந்து வந்துடும். அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா விரித்து விட்டு மாட்டணும். அப்படியே மாட்டணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து எரியாது. ஜஸ்ட் இதை வந்து லாக் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இது வந்து ஒன் கிளான்ஸ் வந்து செக் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து நம்ம எல்இடி மாட்டினோம் அப்படின்னா அதோட பொலாரிட்டி வந்து நம்ம செக் பண்ணிக்கணும். ஸோ பொலாரிட்டி மாறிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு தெரியாது. அதனால் வந்து ஒரு ஒன் கிளான்ஸ் ஸ்டார்ட் பண்ணி செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து மாட்டிடலாம். ஓகே, ஸோ இதை அப்படியே மாட்டி பார்க்கலாம். ஸோ மாட்டி நம்மளுக்கு வந்து ஹைட்டு வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா ஸோ நம்மளுக்கு ப்ராப்ளம் இல்லை. அதோட டெப்த்து வந்து நம்மளுக்கு அதிகமாக இருக்கிறதுனால நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. ஸோ அது வந்து எல்இடி வந்து ஃபுல்லாகவே உள்ளே போகுது. நம்மளுக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை, எங்கேயும் வந்து அது டச் ஆகலை. அதனால் எதுவும் பண்ண தேவையில்லை, அப்படியே மாட்டிக்கலாம். ஒரு சில பைக்லலாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த கிளியரன்ஸ் வந்து கம்மியாக கொடுத்துருப்பாங்க. அப்படி கிளியரன்ஸ் அந்த டெப்த்து கிளியரன்ஸ் கம்மியாகும் போது நம்மளுக்கு எல்இடி மாட்டும்போது போய் இடிக்கும். அதில் வந்து நம்ம அந்த கிளாஸை எடுத்து விட்டுட்டு போடுற மாதிரி இருக்கும். எனக்கு இன்னொரு டவுட்டுங்க, அந்த ஆம்ஸ் லைட் இருக்கு இல்லைண்ணா, அது மாற்ற முடியுங்களா? ப்ளூவா? மாற்றிக்கலாம் ப்ளூ. அது பாருங்கண்ணா, சின்னதாக இருக்குங்க. ஓகேண்ணா. ஆக்சுவலாக அந்த ஆம்ஸுக்கும் வந்து இதுக்கு நம்ம வந்து ப்ளூ லைட் மாட்டியாச்சேண்ணா. அதுக்கு ப்ளூ லைட் மாட்டிட்டோம். இதுக்கு மாட்டலான்னு பார்த்தா இதோட ஹோல்டர் டெப்த் வந்து சின்னதாக கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த டெப்த்துக்கும் ப்ளூ லைட் கிடைக்குங்களா? இருக்கும்னு நினைக்கிறேன், எல்இடி கண்டிப்பாக இருக்கும் பழைய மாடலு. ஸோ கேட்டு பார்த்தோம்னா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா ஆல்ட்ரேஷன் பண்ணுறனா கூட பண்ணிக்கலாம். ப்ளூ வேணும் அப்படின்னா நம்ம மறுபடியும் இதே ஹோல்டரில் கூட நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அது ப்ளூ லைட் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி மேலே ப்ளூ அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா அது நமக்கு தெரியாது. இப்போ நம்மகிட்ட அந்த எல்இடி பல்ப் இல்லை, சின்னது. ஸோ சின்னது இருந்துச்சு அப்படின்னா நம்ம இதே பல்பில் கொஞ்சம் அதே ஹோல்டரில் கொஞ்சம் ஆல்டர் பண்ணிக்கலாம். இன்னொரு நாளைக்கு நம்ம பல்பு வாங்கிட்டு வந்துட்டு அதை ஆல்டர் பண்ணி ப்ளூ லைட் வச்சிடலாம். ஓகேண்ணா. இந்த ஹெட்லாம்பு மாட்டும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே உள்ளே வந்து ஒரு ஸ்டட் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஸ்டட்டு வந்து இதை வந்து இப்படி கீழே லூஸாக விட்டுட்டு இதுக்கப்புறம் இந்த ஸ்டட்டு வந்து இப்படி மேலே இருக்கணும். இந்த விளிம்பில் வந்து இந்த ஸ்டட்டு போய் லாக் ஆகும். ஸோ உள்ளே வந்து இங்கே ஒரு கவுடு மாதிரி ஒரு விளிம்பு கொடுத்துருப்பாங்க. அதில் போய் இந்த ஸ்டக்கில் டைட் பண்ணும்போது போய் லாக் ஆகிக்கும். ஸோ அந்த டைப்பு தான். ஜஸ்ட் இதை லூஸ் விட்டுட்டு நம்ம இதை ஜஸ்ட் அந்த ஸ்க்ரூ வந்து இந்த இடத்துக்குள்ள ஓப்பன் டைப் தான் கொடுத்துருப்பாங்க. அப்படியே வச்சு உள்ளே தள்ளணும் அப்படின்னாவே உள்ளே போயிடும். அவ்வளோதான். உள்ளே போயிடுச்சு அப்படின்னா சைடில் வந்து இங்கே ஒரு சின்ன மைனஸ் ஸ்க்ரூ ஒன்று வரும். ஸோ ஜஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு வந்து அதை வந்து இந்த மைனஸ் ஸ்க்ரூ வந்து லைட்டாக கையில் மட்டும் இன்சர்ட் பண்ணி விட்டுட்டு அப்படியே மேலே அப்படியே உள்ளே தள்ளி வச்சு அப்படியே டைட் பண்ணிக்கலாம். கீழே அப்படியே மைனஸ் ஸ்க்ரூ வந்து டைட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாங்களா? இப்போ ஸ்டார்ட் பண்ணி அதை நீங்களே ஸ்டார்ட் பண்ணி
ஸோ இந்த பைக்கில் பேட்ரி இல்லை, அதனால தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறோம். லைட்டு எரியுது, ப்ளூ வந்து நம்மளுக்கு கம்மியாக தெரியுது. இதில் எரியலன்னா எல்லோ தெரியுது. இருக்கு ஸ்டார்ட் ரோட்டர் பண்ணால் நல்லா எரியுது. பண்ணிட்டுங்களா? ஸோ நம்மளுக்கு வந்து இப்போ இப்படி தெரியுது. ஸோ டார்க்கில் வந்து இருட்டில் வந்து எப்படி இருக்குது அப்படின்ட்டு ஒரு கிளான்ஸ் வந்து வீடியோ வந்து அட்டாச் பண்ணுறோம்.